நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து இந்த நாளிலும் உங்களுடைய நன்மைகளால் எங்களை நிரப்பி உங்களுடைய வார்த்தை என்ற அந்த நன்மை ஆண்டவரே எங்களை திருப்தியாக்கி அனுப்பும்படியாய் கர்த்தர் தாமே முழுமையாய் நீங்கள் நடத்துகிறதற்காக நன்றி. உடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளை கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நான் கடந்த நாட்களில் கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இந்த மகதலேனா அந்த ஜெப ஐக்கியத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளாலே கர்த்தர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தைகளிலே ஆண்டவர் ஒரு நாள் பேசின அந்த வார்த்தை இன்றைக்கு அவருடைய சித்தத்தின்படியாய் கர்த்தர் பேசுகிற விதத்தின்படியாய் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஆவியாருடைய பலனோடு கூட நான் அது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எடுத்து வாசிக்கலாம். 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 நாளாகமம் 19:13. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் கேட்க போகிற வார்த்தை, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. ஆமென். இன்னைக்கு மனுஷனுடைய திட்டம், தீர்மானம், சித்தம் எல்லாமே இருக்கிறது இல்லையா? நமக்குன்னு ஒரு பிளான் வச்சிருப்போம், நமக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருப்போம், நமக்குன்னு ஒரு காரியத்தை தீர்மானித்து வைத்திருப்போம். இது நல்லதுதான். பிளானிங் இஸ் த பெஸ்ட் இல்லையா? நம்ம எல்லாத்துலேயுமே பிளான் பண்ணுறது நமக்கு நன்மையானதுதான் இல்லையா? பிளானிங் நம்ம எல்லாம் திட்டமிட்டு சில காரியங்களை செயல்படுத்தும் போது தான் ஒரு பட்ஜெட்னாலும் அதை நம்ம என்ன பண்ணுவோம், இதை பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது, திட்டமிட்டு பண்ணுறது நல்லது. அதே போல் ஒரு வீடு கட்டுகிறவர்கள், ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, வீடு கட்டுகிறவன் முதலாவது அந்த வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி என்னது, முதல்ல என்ன பண்ணணுமா, கணக்கு பார்க்கணும். உட்கார்ந்து கணக்கு பார்க்கணும். கணக்கு பார்த்து அதுக்கு ஆகுற செலவை பார்த்து திட்டமிட்டு அது எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி அதுக்கான எஸ்டிமேட் போட்டு கணக்கை போட்டு வீடை கட்டணும். இல்லைன்னா அது கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா அது பார்க்குறவங்களுக்கும் அது ஏளனமாக இருக்கும், கட்டுறவங்களுக்கும் கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம காரியங்களை நடப்பிக்கிறது நல்லது. எதுவுமே ஒரு திட்டத்தோடு திட்டமிட்டு பண்ணுறது நமக்கு நல்லது. அப்போ நாம திட்டமிட்டு காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த வேளையில நமக்கு அது நம்முடைய ஞானத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் எந்த திட்டத்தையும் நாம் செயல்படுத்தும் போது நாம் கர்த்தருடைய கரத்தில் நம்ம என்ன பண்ணணும், நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இல்லையா? நம்ம திட்டம் போடலாம், திட்டமிடலாம், பிளான் போடலாம். ஆனால் அதை போட்ட பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னா அதை நம்ம யார் கையில் ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருடைய கரத்துல. பொதுவாக வீடு கட்டுறவங்க எல்லாம் பிளான் போட்டுருவாங்க. பிளான் போட்டுட்டு அது யார் கையில் கொடுப்பாங்கன்னு சொன்னால் அதை கட்டுகிற என்ஜினியர் கையில் கொடுப்பாங்க, இல்லை மேஸ்திரி கையில் கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட கொடுக்கும்போது அவர் சொல்வார், இல்லை சார் சில கரெக்ஷன்லாம் இதை என்ன பண்ண வேண்டியிருக்கு, பண்ண வேண்டியிருக்கு, இதை இங்கே வச்சாதான் நல்லா இருக்கும், இதை இங்கே போட்டால் தான் நல்லா இருக்கும், இதை இவ்வளோதான், நீங்கள் இவ்வளோ எஸ்டிமேட் போட்டிருக்கீங்க, ஆனால் இந்த எஸ்டிமேஷனுக்கு கொஞ்சம் என்ன ஆகும், என்னது கொஞ்சம் கூடும், எல்லாம் என்னது, ஏன்னா அவங்க எக்ஸ்பர்ட், என்னது அவங்க அதில் எக்ஸ்பர்ட். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த காரியங்களை நாம பிளான் போட்டு கொடுப்போம். ஆனால் அவங்க அதை செயல்படுத்துகிறவங்களா இருக்கிற, செயல்படுத்துறது யாரு, அவங்க இல்லையா? ஒரு ஜென்ரலாக நான் சொல்றேன், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நாம பிளான் போட்டாலும் அதை இருந்து கட்டுறவங்க யாரு, அதுக்கான வேலையை பண்ணுறவங்க, அதுக்கு எவ்வளோ செலவாகும், நம்ம இவ்வளோ இது பண்ணுவோம், இல்லை பத்தாது அப்படின்வாங்க இல்லையா? அப்போ அதை பண்ணுறவங்க யாரு, அவங்க. அப்போ செயல்படுத்துகிறவர்கள் அவர்கள். நாம் என்னதான் பண்ணாலும் செயல்படுத்துகிறவர்கள் அவர்கள் தான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும், இப்படி தான் ஆகும், இப்படி பண்ணாதான் உறுதியாக இருக்கும், அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த டைரக்ஷனை போட்டு நமக்கு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே அவங்க சொல்கிறது கரெக்டு, ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும், அதனால அவங்க சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி தான் நாம்
காரியங்களை திட்டமிடுவது நல்லது. ஆனால் முடிவை யார் கையில கொடுத்துடணும்? ஆமென். டிசிஷனை யார் கையில கொடுத்துடணும்? ஆண்டவர் கையில கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அவர் பார்வைக்கு நலமானதை செய்வார். அந்த நலமானது எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க நினைக்கிறதை விட, நான் நினைக்கிறதை விட, நாம நினைக்கிறதை விட பெஸ்டா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நாம நம்முடைய திட்டங்களை, தீர்மானங்களை எடுக்கிறது நல்லது, பிளான் பண்றது நல்லது, எல்லாமே நல்லதுதான். ஆனால் முடிவை யாருடைய கருத்துல கொடுக்க வேண்டும்? கர்த்தருடைய கருத்துல கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இந்த மாதிரி நான் திட்டமிட்டு இருக்கேன்பா, இந்த மாதிரி நான் யோசிச்சிருக்கேன், இந்த ஐடியாவை இருக்கேன், இதை உங்க கையில நான் என்ன பண்றேன்? கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. நான் உங்க கையில ஒப்படைச்சிட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? அத என்னை விட பெஸ்டா நீங்க பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய பார்வையில எதுவுமே எப்படியா இருக்கிறது? சிறந்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில எல்லாமே நன்மையானதா இருக்கிறது. ஆமென். அவர் செய்கிற பார்வையில, அவர் நடத்தும் போது அது நாம நினைக்கிறதை விட எப்படியா இருக்கும்? நன்மையா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம அவருடைய பார்வையில எப்படி இருக்கும்? அற்பமும் தூசிமானவங்க. இந்த அற்பமும் தூசிமானவங்க பார்வைக்கே சில காரியங்கள் நல்லதா தோணுதுன்னா, அப்போ பெரியவர், சிறந்தவர், மேன்மையானவர், வல்லமை உள்ளவர், சர்வ மகிமை உடையவர், எல்லாவற்றையும் செய்கிற ஆற்றல் உள்ளவர், அவர் செய்கிறது எவ்வளவு பெஸ்டா இருக்கும். ஹல்லேலூயா. அவர் செஞ்ச எவ்வளவு மகிமையா இருக்கும். அப்ப அவர் கையில, ஆண்டவரே இந்த காரியத்தை உங்க கையில நான் கொடுத்துட்டேன் ஆண்டவரே, நான் நினைக்கிறத விட நீங்க இதை எனக்கு எப்படி செஞ்சு கொடுப்பீங்க? பெஸ்டா செஞ்சு முடிப்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப நாம ஆண்டவருடைய கரத்திலே நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய செயல்பாட்டுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தம்முடைய வல்லமையின்படியே அவர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நாம நினைக்கிறதை விட அவருடைய நினைவு பெஸ்ட். ஹல்லேலூயா. ஏசாயாவுல கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ. அவர் நினைவு எப்படி இருக்கா? நம்ம குறிச்சு அவருடைய நினைவு எப்படி இருக்கா? பூமிக்கு வானம் எவ்வளவு தூரம்? ஸ்கேல் போட்டு பார்க்க முடியுமா? அளந்து பார்க்க முடியுமா? அவர் நினைவு நம்ம குறிச்சு அப்படி இருக்கான். ஹல்லேலூயா. சில வேளைகளை பார்த்தீங்கன்னா நம்ம நினைவிலேயே நாம இருந்து நம்ம குறுகி போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எஸ்டிமேஷன்லயே நாம இருந்து நாம் அப்படியே என்ன பண்றோம்? அந்த வட்டத்துக்குள்ளேயே நாம் இருந்துறோம். அதனாலதான் நம்மால பறந்து விரிய முடியல, நம்மால காரியங்களை மகிமையாய் செயல்படுத்த முடியல. ஆனால் நாம் அந்த காரியங்களை கர்த்தருடைய கரத்துல கொடுத்து விட்டு நாம் காத்திருக்கும் போது, ஆனா நமக்கு அதுக்கு பொறுமை தேவை. ஆண்டவர் அதையும் சொல்லிட்டார். என்னது? நமக்கு என்ன தேவை? அவர் செய்யறதுக்கு நம்ம காத்திருக்கணும். அவர் செஞ்சா கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையுமே பார்த்து தான் செய்வார். ஆமென். அவர் எல்லாத்தையுமே காலம், நேரம், சமயம் எல்லாவற்றையும் அவர் பார்த்துதான் என்ன பண்ணுவாரு? அவர் செய்வார். அப்ப அவர் செய்கிற அந்த டைமுக்கு நாம என்ன பண்ணணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆனா நம்ம கிட்ட அதுதான் பிரச்சனையே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்யணும், நமக்கு ஆசைதான். கர்த்தர் செஞ்சா நமக்கு எப்படியா இருக்கும்? பெஸ்டா இருக்கும் இல்லையா? அப்ப கர்த்தர் செய்யணும்ன்றது நமக்கு ஆசை. கர்த்தரே செய்யணும், கர்த்தரே. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது போட்டுக்கிறோமா? ஏதாவது ஒரு இது நம்ம நல்ல காரியம் நம்ம என்ன பண்ணோம்? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அப்போ நம்ம கர்த்தரால தான் நடக்கணும்ன்றது நம்ம ஆசை இல்லையா? ஏன்னா கர்த்தரால் நடக்குவது அது எப்படியா இருக்கும்? நன்மையா இருக்கும், மகிமையா இருக்கும். அப்போ கர்த்தரால தான் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றது நமக்கு ஆசை. ஆனா கர்த்தரால ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு கர்த்தர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் செய்யும் போது நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவேன்? அதின் காலத்திலே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற என்னது? சகலத்தையும் அவர் அதின் காலத்திலே எப்படி செய்யறாராம்? நேர்த்தியா. ஹல்லேலூயா. அவர் செய்யும் போது அந்தந்த காலத்துல அவர் சகலத்தையும் எப்படி செய்யறாராம்? பர்ஃபெக்ட்டா செய்வார். ஹல்லேலூயா. அதுல எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆமென். நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய
உடைய கண்களுக்கு அதை பார்க்கும்போது இது எப்படி நடந்துச்சு ஆண்டவரே, இது எப்படி நான் செயல்படுத்தினேன் எனக்கு தெரியலப்பா, எனக்கு அந்த திராணி கிடையாது, எனக்கு அந்த சக்தி கிடையாது, எனக்கு அந்த பலம் கிடையாது, கெப்பாசிட்டி கிடையாது, நான் எப்படி ஆண்டவர் இதை செய்ய முடிஞ்சது? என்ன செஞ்சது யாரு? ஹல்லேலூயா, கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் செய்கிறபடினாலே அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வார். ஆமென். அப்ப அவருடைய செய்கைக்கு நாம் என்ன பண்ணணுமா? காரியங்களை நாம் விட்டு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு நமக்கு ரொம்ப காத்திருப்பு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. காத்திருக்க வேண்டிய காரியம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்தார், எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் என்று தாவீது சொல்லுகிறது போல நாம் ஒன்றே கொண்டுதான் கர்த்தருக்காக நாம் என்ன பண்ணணும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுது காத்திருக்கிற வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாய் அதை அவருடைய சித்தத்தின்படியாய் மகிமையாய் அவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். இல்லையா? வேதத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணிட்டார், நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையை நான் கொடுப்பேன். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அதை நான் கண்டிப்பா செய்வேன்னு சொல்லிட்டாரு. ஆனா செய்கிறதற்கு என்ன ஆயிடுச்சு? தாமதம். அது ஏனோ அவருடைய சித்தம், நாம கேட்க முடியாதுல்ல. ஏன் ஆண்டவரை நீங்க சொல்லி இருக்கீங்க, ஆனா ஏன் ஆண்டவரை இப்படி டிலே பண்றீங்க நம்ம கேட்க முடியாது. அவர் எதற்காக தாமதப்படுத்துற சில காரியம் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய கரத்தை தடுத்து நிறுத்தி நீர் ஏன் இதை செய்கிற என்று சொல்லி சொல்லத்தக்கவன் யார்? சொல்ல முடியுமா? முடியாது. என்ன படைத்தவர், அவருக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, ஆனால் அவர் செய்கிறது மகிமையா இருக்கும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னுடைய சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல நான் என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன் சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவார்? நிச்சயமாய் அவர் செய்வார். சொன்னதை அவர் நிச்சயம் செய்வார். ஆனால் அதற்கு ஒண்ணுதான் என்ன பண்ணணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். ஆபிரகாமுக்கு அந்த பொறுமை இருந்துச்சு. ஆபிரகாம் கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் காத்திருக்கிறேன், நான் கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவாரு? சொன்னபடி செய்வார் என்ற அந்த பொறுமை ஆபிரகாமுக்கு இருந்தது. அவர் காத்திருந்தார். ஆனா இந்த அம்மாவுக்கு தான் இல்லை. யாருக்கு? சாராள் அம்மாக்கு அந்த பொறுமை இல்லாம போச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நானும் எவ்வளவு கிழவி ஆயிட்டேன், எனக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, இந்த வயசுல எனக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுப்பாரா? சரி, நான் காத்திருக்கிறேன். எத்தனை வருஷம் நான் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பொறுமை போயிடுச்சு. 5 வருஷம் காத்திருந்தாங்க, 6 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம். இதுக்கு மேலப்பா என்னால முடியாது. நீ என்ன பண்ண? ஏதாவது நான் வீட்டுல பொண்ணு ரெடியா இருக்குது, நான் என்ன பண்றேன்? எனக்கு வேணும், எனக்கு என்ன வேணும்? மூலமா ஒரு சந்ததி வேணும். அதனால நான் என்ன பண்றேன்? இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், நீ அதுக்கு உடன்படு. அந்த அம்மா சொன்னதும் வேற வழி இல்லை இல்லையா? அதனால என்ன பண்ண, டெய்லி அந்த அம்மா தான் பார்த்தா வேற வழி இல்லை. அதனால என்ன பண்ணாரு? சொன்னதை என்ன பண்ணிட்டாரு? ஒத்துக்கொண்டார். ஆனால் நீங்க என்ன பாத்தீங்கன்னா, அங்கே தேவன் சொன்ன வார்த்தையை விட இங்கே மனுஷங்க சொன்ன வார்த்தை என்ன ஆயிடுச்சு? முன்னாடி நின்றுச்சு. அப்போ வேற வழி இல்லாம என்ன செய்கிறார்? அவர் ஒப்புக்கொள்ளுகிறார். அங்கே பாத்தீங்கன்னா யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் யார் என்ன வந்துச்சு? வில்லங்கம் வந்து நின்றுச்சு. அல்லேலூயா. எந்த ஆகாரை கொண்டு வந்து தன்னுடைய சந்ததிக்காக அவள் கொடுத்தாலோ அந்த ஆகாராலே அவனுக்கு என்ன வந்துச்சு? தொல்லை. அவ பிரெக்னென்ட் ஆகிறா, ஆகார் பிரெக்னென்ட் ஆகிறா. உடனே அவள் தன் நாச்சியார் என்ன பண்றாளாம்? அற்பமாய் எண்ணினாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவன் தீர்மானித்த, தேவன் திட்டமிட்ட காலத்துக்கு முன்னாடி நம்முடைய திட்டத்தை நாம் முன்னாடி கொண்டு வந்தோம்னா நிச்சயமாய் அதுல என்ன வரும்? கஷ்டங்கள் வரும். அப்போ அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உடனே இந்த அம்மா போயிட்டு ஆபிரகாம் சட்டையை பிடிச்சிக்கிச்சு. என்னென்ன இந்த பொம்பளை நான் உனக்கு கட்டி வச்சேன், நீ நிம்மதியா இருக்க, என் நிம்மதி போச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்றா? ஆபிரகாமை போட்டு உன்னாலதான் வேதத்துல இருக்கு, சட்டையை பிடிச்சதுன்னு இல்லை, ஆபிரகாம் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுது? வாக்குவாதம் பண்ணுது. சாரா என்ன பண்ணுது? போய் வாக்குவாதம் பண்ணுது. நான் உனக்கு கொடுத்த இந்த பொண்ணால எனக்கு என்ன, அது ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி வை அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அப்போ ஆபிரகாம் சொல்றாரேம்மா, நீ தான் கொடுத்த, உன்னாலதான் சந்ததி உருவாச்சு, அந்த குழந்தை உருவாச்சு, அதனால அவள் பண்றா, அதனால நீயே என்ன பண்றோமோ பண்ணிக்கோ, நீயே என்ன பண்ணணுமோ அவளை பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நீ தானே பண்ண, நீயே பார்த்து பண்ணதான். இந்த அம்மா என்ன பண்றாங்க, பிடிச்சி அவளை உழுக்குன்னு உழுக்குறாங்க. தாங்க முடியல, அம்மா தாய் என்ன செத்து போனாலும் பரவாயில்ல, கிளம்பி போறேன்னு என்ன பண்றா, அவ அங்க விட்டு என்ன பண்றா, ஓடி போறான். அப்பதான் ஆண்டவர் பண்றாரு, அவளை சந்திக்கிறாரு, நீ போய் அடங்கி இருக்கிறாரு. ஆனாலும் பிறந்த பிறகு பாடம் கத்துக்கணும் இல்லையா, நீ இதுக்கு தானே பண்ண, பிறந்த பிறகு உனக்கு தெரியும்னு சொல்லி என்ன பண்றாரு ஆண்டவர், மறுபடியும் பிறந்த பிறகு பிறந்த பிள்ளையாலே, அதுக்கப்புறம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணபடியாய் யார் பிறக்கிறது, ஈசாக்கு பிறக்கிற. ஈசாக்கு ஆண்டவர் சொன்னதை செஞ்சுட்டாரா, ஆண்டவர் சொன்னதை செஞ்சுட்டாரா, வாக்குத்தத்தம் பண்ணது அவர் அந்த டைம் வந்துச்சு, அவர் கொடுத்துட்டார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வந்துருச்சு, அவசரம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை அழகாய் நேர்த்தியாய் மகிமையாய் பிறந்து விட்டது. அந்த காலத்துக்கு முன்னாடி இவங்க டிசைட் பண்ணதுனால இப்ப இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா யாருக்கு தொல்லையா மாறிடுச்சு, யாருக்கு தொல்லையா மாறிடுச்சு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு, தேவ தீர்மானித்த பிள்ளைக்கு, ஆண்டவர் தீர்மானித்த சந்ததிக்கு என்னவா மாறிட்டாம, இஸ்மவேல் தொல்லையாய் மாறிவிட்டான். இப்போ வேற வழி இல்லை, அவளால தாங்க முடியல, சாராளுக்கு இதுக்கு மேல தாங்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆகாரே போயிட்டா, இப்ப சாரால என்ன பண்றா, அனுப்பிவிட சொல்லிட்டா. அப்போ சாரால் சொல்றா, இவளை இனிமே வைக்காதீங்க, இனி இவ்வளவு பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன், சாரால் யாரு, ஜாதிகளின் தாய், விசுவாச தகப்பனுடைய மனைவி, ஜாதிகளுக்கு தாய், பொறுமையானவள், அவனை ஆண்டவனே என்று பற்றி கொண்டாளா. யார யார ஆபிரகாமை. ஆபிரகாமுக்கு அவ்வளவு பணிஞ்சு நடப்பாங்களாம், அவ்வளோ அன்பானவங்க, அவ்வளோ பொறுமையானவங்க. ஆனா சூழ்நிலை அவங்களை எப்படி மாத்திச்சு பார்த்தீங்களா, ஒரு வில்லியா மாத்திச்சு இல்லையா. புருஷனை போய் சொன்ன போடுறாங்க, பச்சை அந்த குழந்தைய வந்து எங்கன்னா துரத்தி விடு, அவளை துரத்தி விடு, ஈவி இறக்கமற்றுள்ள மாற்றி விடுகிறது. என்னது காரணம், என்னது, காலத்துக்கு முன்னே நம்முடைய எண்ணம், நம்முடைய சுயம் நம்மளை என்ன பண்ணுது, அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாய் நானா இப்படி பண்றேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்லையா. அப்ப என்னது, நம்முடைய அவசரம், நம்முடைய காலத்துக்கு மிஞ்சின ஒரு பொறுமை இல்லாத தன்மை என்ன செய்கிறது, அந்த இடத்துல அப்படியே டோட்டலா ஆளையே மாத்திடுது, வேற மாதிரி ஆக்கிடுது. சாராள் எவ்வளவு மகிமையான ஒரு பாத்திரம். ஆபிரகாம் சொல்றாரு, அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வாமா போலாம், சொத்து வேணாம், சுதந்திரம் வேணாம், எதுவும் வேணாம், சொந்த பந்தம் ஒண்ணு வேணாம், நமக்கு ஆண்டவர் தான் வேணும். ஐயோ மாமனார் கட்டின வீடு, அவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்காரு, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எதுவுமே. உடனே என்ன பண்றாங்க, சொன்னதும் எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. நீங்க பாத்தீங்கன்னா அங்க அவங்க வர வழியில ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, ஆண்டவர் அழைக்கிறாரு. ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, அவங்க அப்பா என்ன பண்றாரு, அந்த இடத்துடைய அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிது. அங்க அவங்க அப்பா என்ன பண்றாரு, தங்கிடுறாரு. இப்போ அந்த ஊர் என்கிற கல்தனுடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டா, அங்கே ஆரான் மட்டும் வந்த போது அங்கே இருந்து விட்டாங்க. என்னது, ஆரான் மட்டும் வந்த போது அந்த ஆரான்ற தேசத்துல இருந்துட்டாங்க. அவங்க அப்பா, ஆபிரகாமுடைய அப்பா, சகோதரருடைய பிள்ளை சாராள், ஆபிரகாம் எல்லாரும் இருந்துட்டாங்க, ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா என்ன, அங்க நல்லா கட்டி நல்லா சொபஸ்டிகேட்டடா இருந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு போன்றாரு. அப்போ இதுக்கு சாராள் தானே உடன்படணும் இல்லையா, சொத்து சொகம் வீடு வாசல் எல்லாமே நல்லா இருக்கு, இப்ப சாரா உடன்படணும்ல. எப்படி இப்ப இந்த ஆகாரை கொடுக்கிறதுக்கு அவ ஃபோர்ஸ் பண்ணும்போது ஆபிரகாம் அதுக்கு சம்மதிச்சிட்டார் இல்லையா, அதே போல அங்கே ஆரான்லயும் வேண்டாம் நம்ம இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ண முடிச்சிருக்கோம்ல. யோசிச்சு பாருங்களேன், சாராளுக்கு அங்கேயும் ஃபோர்ஸ் பண்ண முடிச்சிருக்கோம்ல. எப்படி ஆண்டவருடைய சித்தம் இல்லாத இந்த ஆகாரை ஆபிரகாமுக்கு திருமணம் செய்து பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவள் வந்து தேவ சித்தம் இல்லாத காலத்தில் ஃபோர்ஸ் பண்ணப்ப ஆபிரகாம் உடன்பட்டுட்டார் இல்லையா, கர்த்தர் சொல்லி இருந்து என்ன பண்ணாரு, அவர் உடன்பட்டுட்டார் இல்லையா. அதே போல இங்க ஆரான்லயும் நல்ல வீடு வாசல் சொத்து சுகம்லாம் இருக்கு. அப்போ இந்த சாராள் ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா ஆபிரகாம் அங்கேயே இருந்துட்டு இருக்கலாம் இல்லையா. ஆனால் அந்த காரியத்தை சாராள் செய்யல. சாராள் என்ன பண்ணல, செய்யல. அவங்க அந்த இடத்துல அவனுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட நல்ல
இடத்திலே அவங்க தேவன் சொன்னதற்கு மாறாய் அங்கே செயல்படும் பொழுது அவங்களுடைய சுபாவம், அவங்களுடைய குணம், அவங்களுடைய நல்ல ஒரு கேரக்டர் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, மாறி போய்விட்டது. அங்க என்ன செய்யறாங்க, இவளை பிள்ளையோட துரத்தி விடுங்க. உடனே இது யாருக்கு வசனமா இருந்துச்சு? ஆபிரகாம். இப்ப தேவையில்லாத ஒரு சந்ததி எதனால அங்க உருவாச்சு? இஸ்மவேல் என்ற சந்ததி எதனால அங்க உருவாச்சு? காலத்துக்கு முன்னே தீர்மானம், தேவ சித்தத்துக்கு முன்னே தீர்மானம். ஆனா கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெஸ்டான ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். நமக்காக ஒரு நல்ல தீர்மானத்தை அவர் வைத்திருக்கிறார். அதுக்கு என்ன ஆகும்னா, அவர் செய்கிற டைம் 75 வயசுல ஆபிரகாமுக்கு சொன்னாரு, பிள்ளையை கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 100 வயசு. எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு? 25 வருஷம். 75 வயசுல சொல்லிட்டு 100 வயசுல கொடுக்கும்போது 25 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஆனால் கொடுக்கிறது எப்படி இருக்கும்னு சொன்னா மகிமையா இருக்கும், பெஸ்டா இருக்கும். அந்த பெஸ்ட் எப்படி இருக்கும்னு சொன்னா, நம்ம இத்தனை 25 வருஷத்துல ஆபிரகாம் பிள்ளையை பெற்றுக்கிட்டா கூட அப்படி ஒரு பிள்ளை கிடைச்சிருக்காரு. அல்லேலூயா. 25 வருஷத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த ஒரே பிள்ளையை கொண்டு ஆண்டவர் பண்றாரு, அவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப அந்த ஒரு திட்டத்துக்கு என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். இப்ப இந்த காலத்துக்கு முன்பாக அவங்க அவசரப்பட்ட ஒரு காரியம், தேவ திட்டத்துக்கு முன்னாடி, தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்கிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்ட அந்த காரியம் என்னாச்சு? ஒரு தேவையில்லாத சந்ததி உருவாயிடுச்சு இல்லையா? தேவையில்லாத ஒரு சந்ததி. அப்ப தேவனை பற்றி கொள்ளாத ஒரு சந்ததி. இஸ்மவேலுக்கு ஈசாக்குக்கு வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு சந்ததி என்ன பண்ணிடுச்சு? உருவாயிடுச்சு. வேற வழியில யார் இப்ப இந்த ஆகாரின் மூலமா இஸ்ரவேல் பிறந்ததே என்னதுன்னா, இப்போ சாராளுக்கு அவசியமே இல்லை, வேஸ்ட் தானே அது. அப்ப அந்த சூழ்நிலையை அவர் தேர்ந்தெடுத்தது வீணான ஒரு காரியம், தேவையில்லாத ஒரு காரியம் தான் அவர் செஞ்சது. தேவையில்லாத ஒரு காரியத்தை எடுத்து தலைமையில போட்டுக்கிட்டு தனக்கு என்ன செய்கிறாள்? துன்பத்தை வருவித்துக் கொள்கிறாள். காரணம் என்ன? தேவனுடைய சித்தத்துக்கு காத்திருக்கவில்லை. தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்கிற வரைக்கும் அவள் என்ன செய்யல? வெயிட் பண்ணல. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு திட்டமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமென். திட்டமிடுதல் நல்லது. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு ஏற்ற நேரத்தில் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் திட்டமிடுகிற காரியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆமென். கர்த்தாவே, இந்த காரியத்தை நான் தீர்மானித்திருக்கிறேன் ஆண்டவரே, ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியத்தை நான் டிசைட் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்தை கர்த்தருடைய கரத்தில், எந்த காரியத்தை தீர்மானித்திருக்கிறீர்களோ, எந்த வேலையை தீர்மானித்திருக்கிறீர்களோ, எந்த நன்மையை தீர்மானித்திருக்கிறீர்களோ, எந்த எதிர்காலத்தை தீர்மானித்திருக்கிறீர்களோ, அதை கர்த்தருடைய கரத்துல வச்சு 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 தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவா தெரியுமா? எல்லாருக்கும் சமாதானமா இருக்கும், அந்த காரியம் எல்லாருக்கும் நன்மையா இருக்கும், எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அந்த காரியத்தை நீங்க கர்த்தருடைய சித்தத்துக்கு வைத்து ஏற்ற நேரத்துக்கு ஆண்டவரே இதை நீங்க செய்யுங்கப்பா, உங்க பார்வைக்கு நலமாய் செய்யுங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் பார்ப்பாரு. என் பிள்ளை திட்டமிட்டா கூட, தன்னுடைய பார்வைக்கு நல்லதா இருந்தா கூட, என் பிள்ளை அதை என்ன பண்ணல? தன் இஷ்டத்துக்கு செய்யல. என் இஷ்டத்துக்கு என் பிள்ளை என்ன பண்ணிருக்கு? இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்திருக்க நானு அவன் நினைச்சதை விட நான் இதை என்ன பண்ணுவேன்? மகிமையாய் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுவா தெரியுமா? அந்த காரியத்தை நாம நினைச்சதை விட, நாம தீர்மானிச்சதை விட கர்த்தர் நமக்கு நிச்சயமா எப்படி பண்ணுவாரா? அதை பெஸ்டா நமக்கு மாத்தி கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அவர் நமக்கு சகலத்தையும் நேர்த்தியாய் ஏற்ற நேரத்தில் நமக்கு என்ன பண்றாரு? அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நாம் எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நாம் என்ன பண்ணுமா? நமக்கு அதற்கான உணர்வு,
அதற்கான சென்ஸ் நமக்கு வேணுமா? அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக இதுக்கு நமக்கு யாருடைய நடத்துதல் வேணும்னா ஆவியானவர்களுடைய நடத்துதல் நமக்கு தேவை. நாம ஒண்ணு செய்யும் பொழுது நமக்குள்ளே ஒரு உறுத்தல் வரும். ஒரு காரியத்தை நம்ம எடுத்து செயல்படுத்த நினைக்கும் போது நமக்குள்ளே ஒரு ரெண்டு மனசாவே இருக்கும் இல்லையா? இந்த காரியத்தை நம்ம நடத்தலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, இது என்னது? நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவருடைய ஒரு திட்டமிடுதல், ஆவியானவருடைய உணர்வு நமக்குள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த உணர்வு நமக்கு வரும் பொழுது நம்ம அதை அப்படி என்ன யார்கிட்ட விட்டுணும்? கர்த்தர்கிட்ட விட்டுணும். ஆண்டவரே, இது உடைய பார்வையிலே நலமானதா, இது உடைய பார்வையிலே சரியானதா, இது உடைய பார்வையிலே நன்மையானதா என்று சொல்லி நாம் கர்த்தருடைய கரத்துல என்ன பண்ணணும்? அந்த காரியத்தை நாம் ஒப்படைத்து விட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு ஒரு தெளிவு வர வரைக்கும் உங்க கையில நான் என்ன பண்றேன்? இதை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்ப தினந்தோறும் அந்த காரியத்தை நான் வைத்து கர்த்தருடைய சமூகத்துல வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இந்த காரியத்துல எனக்கு ஒரு தெளிவை கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை கொடுங்க, நல்ல ஒரு திட்டத்தை கொடுங்கன்னு சொல்லி அந்த தெளிவுக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து 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 நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் என்ன படிக்க போகிறோம், நாம் என்ன வேலைக்கு போக போறோம், நம்முடைய எதிர்காலம் என்ன, இதெல்லாம் யார் கையில ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தருடைய கரத்துல. என் காலங்களுடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்றோம் இல்லையா? அப்ப நம்முடைய காலங்கள் யாருடைய கரத்துல இருக்கு? கர்த்தருடைய கரத்துல இருக்கு. அப்ப நம்முடைய காலங்களை வைத்திருக்கிற கர்த்தருடைய கரத்திலே நாம் என்ன செய்யணும்? நம்முடைய திட்டத்தை, நம்முடைய தீர்மானத்தை, நம்முடைய எதிர்காலத்தை நாம் என்ன பண்ணணும்? ஒப்படைத்து அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டவர் தாமதப்படுத்தினாலும் பதில் நமக்கு எப்படியா இருக்கும்? மகிமையா இருக்கும். அல்லேலூயா. நாமளே அதை செஞ்சா கூட அது நன்மையா இருந்திருக்காது. அல்லேலூயா. நாமளே அதை செஞ்சா கூட அது வெற்றியா நமக்கு இருந்திருக்காது. ஆனா கர்த்தர் செய்யும் போது அது அசாதாரணமா இருக்கும். ஒண்ணுமே இருக்காது, ஆனா முடிஞ்சிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஒண்ணுமே இருக்காது, ஆனா கர்த்தர் நடத்திட்டு இருப்பார். கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிகிற உணர்வை நாம் என்ன பண்ணணுமா? பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேளையில நாம் ஆண்டவரிடத்துல சொன்ன, ஆண்டவரே, அப்பா உங்க சித்தத்தை, உங்க விருப்பத்தை அறிஞ்சுக்கிற இருதயத்தை எனக்கு கொடுங்க ஏசப்பா. உங்க விருப்பம் என்னன்னு நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் தாவீதுக்கு 3 சாய்ஸ் கொடுக்கிறார். என்னன்னு? தாவீது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் ஜனங்களை கணக்கெடுக்கிறார். ஜனங்களை என்ன பண்றாரு? தொகையிட்டுறாரு. ஜனங்களை அவரை கவுண்ட் பண்ணிடுறாரு. ஆனா ஆண்டவருக்கு அது சித்தம் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? என்னைக்குமே நீ அதை பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா தாவீது என்ன பண்றாரு? இந்த காரியத்தை செய்து விடுகிறார். அப்போ தாவீதுடைய படைத்தலைவன் என்ன பண்ண சொல்றான், ராஜா வேண்டாம் ராஜா, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பலிக்கு பிறகு பண்றவரு, அவருடைய ஜனங்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, எண்ணி பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்க எண்ணி பார்க்குற நேரம் இன்னும் ஒரு 1,00,000 ஜனங்க கூட்டிடுவாங்க. அப்போ ஆண்டவருடைய ஜனங்க இவ்வளவுதான் நீங்க எப்படி தொகையிட முடியும்? இவ்வளவுதான் நீங்க எப்படி வரையறை பண்றீங்க? அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது தாவீது அதை கேட்கல. ஏவுதல் பண்ணப்படுகிறான். யாரால? சாத்தானால. தாவீதை கூட சாத்தான் ஏவுறான் பாருங்க. அப்போ நம்மையே அறியாமல் சில காரியங்களை நமக்கு தீமையாய் வரும்படியா பிசாசை ஏவுதல் பண்ணிடுவான். கர்த்தருக்கு சித்தம் இல்லாம செய்யறதுக்கு நானோட தனக்கு ஜெபிக்கிறேனே, எல்லாம் பண்றேனே, ஆனா பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுமா? எந்த சைட்ல நம்ம தேவ சித்தத்தை கெடுக்கலாம்னு யோசிப்போம். அல்லேலூயா. இப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ல. தாவீது எப்போதும் கர்த்தரோடு கூட இருக்கிறான். ஆனா அவருக்கே பிசாசு என்ன பண்றான்? இந்த ஏவுதலை கொடுக்கிறான். அப்ப தாவீது என்ன பண்றாரு? யார் சொன்னாலும் கேட்கல. அவர் என்ன பண்றாரு? தொகையிட்டுறாரு. தேவ சித்தம் இல்லாமல், தேவனுடைய விருப்பம் இல்லாமல் தாவீது இந்த காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் 3 சாய்ஸை கொடுக்கிறார். என்னது? அழிக்கிறதுக்கு 3 சாய்ஸ் கொடுக்கிறார். அப்ப இந்த 3 சாய்ஸ் கொடுக்கும்போது தாவீது சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு எந்த சாய்ஸ் இல்லை ஆண்டவரே, நீங்க தண்டிக்கிறீங்கன்னா உங்க கையிலே தண்டிச்சிருங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு கொலை நோய் வேணுமா, இல்லை எதிரிகளால நீ அதை மடியிருமா, என்ன காரியம், என்ன வேணும்னும் போது அப்போ ஒன்னே சொல்றாரு, எனக்கு எதுவும் வேணாம் ஆண்டவரே, நீங்க எதை செய்றீங்களோ நீங்க செஞ்சிருங்க, சாகடிச்சப்ப நீங்க சாகடிச்சிருங்க. நான் எதிரி கையிலையோ இல்லை நான் பிசாசு கையிலையோ நான் என்ன பண்ண வேண்டாம், விழ வேண்டாம் ஆண்டவரே, என்ன பண்ணுங்க, நீங்க எது பண்ணனால நீங்க பண்ணிடுங்க. அப்ப தாவீது என்ன செய்யறாரு? அந்த இடத்துல அந்த நேரத்துல தண்டனையை கூட என்ன பண்றாரு? கர்த்தருடைய சாய்ஸ் விட்டுறாரு. ஏன்னா என்ன பண்ணாரு? செஞ்சது நான் தானே, என்ன தெய்வ சித்தம் இல்லாம செய்து விட்டேன் என்று சொல்லி சாய்ஸ கர்த்தருடைய கரத்திலே விட்டு விடுகிறார். இப்படி ஆண்டவர் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு கடந்து போய்
தேவனுடைய பிரியமில்லாத சில காரியங்கள், தேவனுக்கு சித்தமில்லாத சூழ்நிலையில வருகிற பலன்கள் நமக்கு நெகட்டிவா இருக்கும்போது அதனால நம்ம கஷ்டப்படணுமா? இல்லையா? உண்மையாகவே தேவ சித்தமில்லாமல் நடக்கிறதுல கண்டிப்பா கஷ்டங்கள் இருக்கும். தேவ சித்தத்தின்படியா காத்திருக்கிறதுக்கும் கஷ்டம் இருக்கு. என்னது? காத்திருக்கிறது. என்னது? காத்திருக்கிறது. காத்திருக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா சித்தமில்லாம செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அந்த காரியமே வேற மாதிரி மாறிடும். சித்தமில்லாமல் காரியமே என்னவோ மாறிடும், சொதப்பல மாறிடும். அப்ப நாம காத்திருக்கிறது செஞ்சுட்டு தேவ சித்தமில்லாம செயல்படுத்தி கஷ்டத்தை அனுபவிக்கிறதை விட கொஞ்சம் பொறுமையா காத்திருந்து நன்மையை பெற்றுக்கொள்றது நன்மை இல்லையா? அப்ப அதற்காக நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் பொறுமையாய் செயல்படுகிறது நல்லதா இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அவருடைய அந்த உணர்வு தாவீதுக்கும் என்ன பண்ணுச்சு? இல்லாம போச்சு. கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற உணர்வு தாவீதுக்கும் அந்த நேரத்தில் இல்லாமல் போய்விட்டது. இந்த வேளையில நான் சொல்லுவேன், ஏன்னா பிசாசு எந்த சூழ்நிலை தேவ சித்தத்தை விட்டு விலகிறதுக்கு நமக்கு நிறைய சாய்ஸை கொடுப்பான். சாய்ஸ் நிறைய கொடுப்பான். நம்ம கண்ணுக்கு அது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த சாய்ஸ் எப்படி இருக்கும்? பெஸ்டா இருக்கு, இது நல்லா இருக்கு, இந்த சாய்ஸ் நல்லா இருக்கு, அந்த சாய்ஸ் நல்லா இருக்கு நமக்கு தோணும். எப்படி சாராளுக்கு ஆகார செலக்ட் பண்ற சாய்ஸ் பெஸ்டா இருந்துச்சோ அந்த மாதிரி நம்முடைய பார்வையில நம்முடைய சாய்ஸ் என்னவா இருக்கும்? பெஸ்டா தோணும். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய பார்வைக்கு பெஸ்ட் இல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு பெஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? நாம் தேர்ந்தெடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுத்து அதுக்குன்னு ஆண்டவர் நமக்கு விருப்பமானது தள்ளி நம்மளை கசப்பை அனுபவிக்க விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவரை குறித்து சொல்லியிருக்க, அவர் யாரா? நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்த நல்ல தகவல். ஹல்லேலூயா. நமக்கு நல்லதை தான் அவர் கொடுப்பார், நமக்கு சிறந்ததை தான் கொடுப்பார், நமக்கு நன்மையானது தான் கொடுப்பார். அப்போ நம்முடைய பார்வை நமக்கு நன்மைன்னு இருக்கிறது தான் ஆண்டவர் நமக்கு தருவார். எதையுமே அவர் தீமைக்கு அனுமதிக்கவே மாட்டார். அதனால நாம ஒன்னே ஒண்ணுதான், நன்மையா இருக்கிறது கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும். அது நமக்கு என்னவா இருக்கும்? நிச்சயமாய் மகிமையாய் இருக்கும். ஹல்லேலூயா. பார்வைக்கு நலமானதை விட கர்த்தருடைய சித்தத்துக்கு நலமானது தான் நமக்கு அது நன்மையை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. நாம இந்த வேளையில தெய்வ சித்தத்தை அறிந்தவளாய் செயல்பட வேண்டும். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. சொல்வோமா? சொல்வோமா? கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் பார்வைக்கு நலமானதை செய்யும் போது நிச்சயமா சொல்ற எல்லாரும் பேசுவாங்க. ஹல்லேலூயா. எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க, எங்க இருந்து பிடிச்சாங்க, எங்க இருந்து கிடைச்சது இவங்களுக்கு, எங்க இருந்து இவங்களுக்கு இப்படி நடந்தது? உண்மையாக சொல்லுகிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையின் சாட்சி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தடவை சொல்லும்போது, எனக்கு அந்த திருமணம் என்ற ஒரு ஏற்பாடு வரும்போது நான் ஒன்னே ஒன்றுதான் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சேன். என்ன தெரியுமா? ஆண்டவர், எனக்கு அழகு, படிப்பு, செல்வம் இதெல்லாம் பெருசு இல்லை. ஃபர்ஸ்ட் என்னது? உங்களுக்கு பயந்தவரா இருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களோட எனக்கு இருக்கணும். எனக்கு இதுதான் ஆண்டவரே முக்கியம். நான் சாய்ஸ் ஆண்டவர் கையில விட்டுட்டேன். பாஸ்டர் அதே தான் சொல்லியிருக்காரு. பாஸ்டர் அதுதான் ஃபர்ஸ்ட் அவர் ப்ரையாரிட்டி அவர் என்ன பண்ணது வச்சது. அப்போ எனக்கு இவங்க பார்க்கும்போது, அப்போ இவங்களோட இவங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அப்பா சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க பையன் வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா லீவில் வந்திருக்காரு. லீவ் முடிய போது இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சீக்கிரமாக நாங்கள் நிறைய பொண்ணுங்க பார்த்து எங்களுக்கு கிடைக்கல, ஆனால் உங்கள் பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிச்சு, அதனால் நாங்கள் லீவு முடிய போகிறதுனால எங்களுக்கு 10 நாளில் நாங்கள் மேரேஜ் வைக்கணும். எனக்கு ஒன்றும் புரியலை. ஒன்றே ஒன்று தான் நான் வச்ச ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவரை உண்மையாக கர்த்தருடைய சித்தத்தின்படியே நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் பாஸ்டர் பார்க்கறதுக்கு அப்போது டோட்டலாகவே ரொம்ப ஸ்டைலாக இருப்பார். அப்ராடில் இருந்ததுனால ரொம்ப ஸ்டைலாக இருப்பார். அப்போது பார்க்கும்போது அதுவும் இல்லாமல் கண்ணுக்கு மறைவாக தூர தேசத்தில் இருக்காங்க, என்ன பழக்க வழக்கமோ எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு, ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு. கும்முடி புண்ணியில் கேட்கும் போதே எங்கள் குடும்பத்தில் வேணாம்னு சொன்னவங்க, பக்கத்தில் எங்கன்னா என்ன பண்ணணும், பக்கத்துலேயே பார்த்துக்கலான்னவங்க எப்படி மஸ்கட்டில் சம்மதிச்சாங்கன்னு தேவ சித்தம். ஹல்லேலூயா. என்னது? தேவ சித்தம். ஒன்னே ஒன்று தான், தேவனுடைய கரத்தில் இருக்க கொடுத்து. ஆண்டவரே அவர் யாரும் தெரியாது, பேச்சு கிடையாது, பழக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே பழக்க வழக்கம் ஒன்றுமே கிடையாது அவர்கிட்ட. ஆனால் என்னது? ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் என்ன பண்ணாரு? ஏற்ற நேரத்திலே நேர்த்தியாய் செய்து முடித்தார்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மையாகவே நான் ஒண்ணுமே இல்லை, யாரு என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை 10 நாள்ல எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, தேவ சித்தம். ஹல்லேலூயா. தேவ சித்தம் அது நல்லதோ கெட்டதோ, ஆண்டவர் நீங்க உங்களுக்கு சித்தமானா இது நடக்கட்டும், உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா இதை நீங்க என்ன பண்ணுங்க, தடுத்துருங்க. இப்ப எல்லாருமே திருமண கோலத்துல நாங்க நிற்கும் போது பார்த்துட்டு கேட்காதவங்களே இல்லையா, இந்த மாப்பிள்ளை எங்கிருந்து பிடிச்சிங்க, எப்படி கிடைச்சது மாப்பிள்ளை உங்களுக்கு, எப்படி எங்க பார்த்தீங்க, எல்லாரும் கேட்ட வார்த்தை. ஆச்சரியமாய் ஆண்டவர் என்ன செய்ய 10 நாளைக்குள்ள அந்த ஆச்சரியத்தை நடப்பித்தார் இல்லையா. சொந்தக்காரங்க எல்லாமே அப்படியே என்ன சொல்றது, முகத்திலேயே தெரிஞ்சது எரிச்சல். அந்த அளவுக்கு கத்தனை பண்ண தெய்வ சித்தம். ஹல்லேலூயா. தெய்வ சித்தம். ஆமென். தேவனுடைய சித்தத்துக்கு நாம் செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாய் அது எப்படி இருக்கும் தெரியுமா? இது நான் எதுக்காக சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும். நம்முடைய கண்கள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணம் வேண்டாம். அப்பா உங்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய எண்ணம் இதுல வேண்டாம் ஆண்டவர், என்னுடைய நோக்கம் வேண்டாம் ஆண்டவர், என்னுடைய சிந்தை வேண்டாம் ஆண்டவர், எல்லாமே என்ன பண்ணணும், உங்களாலதான். ஹல்லேலூயா. அப்படி நாம் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்கு. நான் சொன்ன வார்த்தையின்படி இது கர்த்தரால் வந்தது, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படுவேன். நீங்க தேவ சித்தத்துக்கு மட்டும் விட்டுருங்களேன். உங்களுக்கு நல்லதோ கெட்டதோப்பா நான் உங்க கையில விட்டுட்டேன். நீங்க கொடுக்கிறது எனக்கு எப்படியா இருக்கும்? கண்டிப்பா எப்படி இருக்கும்? நன்மையா தான் இருக்கும். ஹல்லேலூயா. நன்மையா மாத்திரம் நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லி தேவ சித்தத்துக்கு நீங்க விட்டு பாருங்க. எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படும்படியாய் கர்த்தர் நமக்கு நலமானதை செய்வார். அவர் பார்வைக்கு நலமானது the best. ஹல்லேலூயா. நமக்கு அது எப்படியா இருக்கும்? பெஸ்டா இருக்கும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நமக்கு அந்த சூழ்நிலை இது நமக்கு ஏற்றதா இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தா கூட நீங்க அதை யார்கிட்ட விட்டுருங்க? கர்த்தருடைய கரத்துல விட்டுருங்க. கர்த்தர் கண்களுக்கு ஆச்சரியமானதை அவர் செய்வார். ஹல்லேலூயா. அது எல்லாருடைய பார்வையில எப்படி இருக்கும்னா மகிமையா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். எப்படி நடந்தது என்று சொல்லி ஆச்சரியப்படும்படியாய் கர்த்தர் செய்வார். ஆமென். கடைசியா இந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆமென். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 5 ஆண்டு திட்டத்தை போட்டுருவாங்க. வாயிலே என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்கல்ல, வாயிலே வடை சுடுறவங்க. அந்த மாதிரி வாயிலே இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை வெட்டிடுவேன், இதை முடிச்சிடுவேன், இதை சாச்சிடுவேன், இதை பண்ணிடுவேன். என்னது வாயிலே அதை நான் பண்ணிடுவேன். ஆனால் இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருக்கு சித்தமானா, நம்ம எதை சொன்னாலும் என்ன பண்ணுமா, கர்த்தருக்கு சித்தமானா. அப்ப நம்ம எல்லாமே என்ன பண்ணணுமா, கர்த்தருக்கு சித்தமானால் என்று சொல்லி அந்த வார்த்தையை முன்னாடி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், எதையுமே செய்யணும். கர்த்தருக்கு சித்தமானா நாங்க போலான்னு இருக்கேன், கர்த்தருக்கு சித்தமானா நான் இவங்களை பார்க்கலான்னு இருக்கேன். நீங்க சொல்லி பாருங்களேன் அந்த வார்த்தையை. கர்த்தருக்கு சித்தமானா நான் இதை செய்யலான்னு இருக்கேன். இந்த வார்த்தை மட்டும் கர்த்தருக்கு சித்தமானால் அப்படின்னு அந்த வார்த்தையை வச்சுட்டு நீங்க எதையுமே சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் பூரிச்சு போயிடுவார். ஹல்லேலூயா. என் பிள்ளை எல்லாத்தையுமே ஏன் சித்தத்துக்கு விட்டு கொடுத்திருக்கிறான். நான் சும்மா விடுவேனா? ஏன் சித்தம் எப்படி இருக்க, என் பிள்ளைக்கு மகிமையா இருக்கும். எல்லாவற்றிலுமே நம்ம கர்த்தருடைய கரத்துல போகணும். கர்த்தருக்கு சித்தமானால், ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால். அப்போ நாம நம்முடைய ஜீவன் எப்படியா இருக்கிறது, ஒரு காற்றை போல, ஒரு புகையை போல இருக்கிறது இல்லையா. டப்புன்னு என்ன செய்கிறது, டப்புன்னு கடந்து போயிடுது. நல்லா இருக்க மனுஷங்க அடுத்த செகண்ட் என்னது, பட் மனுஷங்களுடைய நாட்கள் நிலையில்லாத வாழ்க்கை இல்லையா, நிலையில்லாத ஜீவன். இது ஒரு செகண்ட்ல அட்டாக் வந்து முடிஞ்சு போயிடுது மனுஷங்க வாழ்க்கை. அப்ப இன்னைக்கு பாக்குறவங்கள நாளைக்கு நம்ம என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அப்ப நாம 10 வருஷம் கழிச்சு நான் இதெல்லாம் முடிச்சுட்டு இருப்பேன்னு சொல்ல முடியுமா? நெவர், முடியாது. அல்லேலூயா. அப்ப நாம ஒண்ணே ஒண்ணா சொன்னோம்,
கர்த்தருடைய கிருபையால கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தா. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையில கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தா. கர்த்தருக்கு சித்தமானா இந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம சொல்ல 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 நம்முடைய ஆயுள் கூடிக்கொண்டே போகும். ஹல்லேலூயா. நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிற காரியங்களை நாம நம்முடைய சுய பலத்துல சொல்லும் போது ஆண்டவர் சொல்வார், ஒரு வேதத்துல சொல்லி இருக்கிறது, ஆண்டவர் உவமையாய் சொல்லி இருக்கிறார். ஒரு மனுஷன் இருக்கானா, ஒரு செல்வந்தன், அவன் என்ன பண்றான், ஒரு ஆலய கட்டுறான். அவன் நிறைய நிறைய விளைச்சல் வருது, எல்லாவற்றையும் போடுறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. அப்ப என்ன பண்றானா, எனக்கு இவ்வளவு இருக்கு, இதெல்லாம் நான் அது பண்றதுக்கு என்ன பண்ண போறேன், எனக்கு இப்ப கட்டி இருக்கிறத நான் இடிச்சுட்டு, இப்ப இருக்கிறத இடிச்சுட்டு நான் இதை விட பெருசா கட்டி எனக்கு என் ஆத்துமாவே நீ நல்லா வாழ்றதுக்கு, நீ நீண்ட காலம் வாழ்றதுக்கு உனக்கு எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஒரு சத்தம் கேட்குதான், மதிகேடனே, இன்று இரவு உன் ஜீவன் எடுபட்டு போனால் என்னத்தை பார்ப்ப. கர்த்தர் சொல்லிக்க, வேதத்துல சொல்லி கேட்டிருக்கல, வேதத்துல போட்டிருக்கு, ஏசப்பா சொன்ன வார்த்தை. அப்போ நம்முடைய என்னதான் செல்வம் இருந்தாலும் அதை காப்பாத்தாது இல்லையா, என்னதான் சொந்தங்கள் இருந்தாலும் காப்பாத்தாது, என்னதான் பலன் இருந்தாலும் அதை காப்பாத்தாது இல்லையா, என்னதான் கல்வி இருந்தாலும் அது நம்மை காப்பாற்றாது. ஒரே ஒருவர் மாத்திரம் தான் கடைசி வரைக்கும் நம்முடைய ஜீவனை கூட்டி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அப்ப நாம இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தா நான் இதை செய்வேன். அப்ப ஆண்டவர் சொல்ல, என் பிள்ளைக்கு நான் ஆயுளை கூட்டி கொடுப்பேன். என் பிள்ளை ஆயுளை யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், என் கையில. ஹல்லேலூயா. என் கையில ஜீவனை கொடுத்த என்னுடைய கருத்துல என் பிள்ளை ஜீவனை கொடுத்திருக்கிறதுனால கொடுக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அதிகாரம் யாருக்கு, கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நான் அவர் கையில நம்முடைய ஜீவனை ஒப்படைச்சிருக்கேன். ஏசப்பா, என் ஜீவன் உங்க கையில இருக்குப்பா, உங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த உயிரை பாதுகாத்து நடத்துவார், அந்த ஜீவனை அவர் பாதுகாத்து நடத்துவார். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு. அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறதே. எப்படி புகை நல்ல புஷ்னு வரும், அப்புறம் என்ன பண்ணும், அப்படியே போயிடும். அதுதான் மனுஷனுடைய ஜீவனா இருக்கிறது. அதனால ஆதலால் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நினைவு நம்முடைய நினைவை காட்டிலும் பெரியது. ஹல்லேலூயா. நாம எந்த நினைவையும் நமக்குள்ளாய் நாம் வைத்துக் கொள்ள வேண்டாம், நம்முடைய சித்தத்துக்குள்ளாய் வைத்துக் கொள்ள வேண்டாம், நம்முடைய செயலுக்குள்ளாய் நாம் வைத்துக் கொள்ள வேண்டாம். எத்தனை பேருக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கு. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாய் நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வேதம் சொன்ன வார்த்தையின்படியாய் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை நமக்கு செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. அப்பா, உங்க பார்வையில நலமானதா இருக்கும் பொழுது அது எல்லா கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையை, என் எதிர்காலத்தை, என் ஜீவனை, என் செயல்களை எல்லாவற்றையும், என் ஊழியத்தை எல்லாவற்றையும் உங்க கரத்துல, உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க பார்வைக்கு நீங்க நலமானதை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் பார்வைக்கு நலமானதை செய்யும்படியா நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் நினைக்கிறதை காட்டிலும் வேண்டிக் கொள்ளுகிறதை காட்டிலும் அதிகமாய் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அது கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும். இந்த வேளையிலே நாம் எழுந்து நிற்போம், கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா. ஏசப்பா, இந்த வேளை உங்க பார்வைக்கு நலமானதை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுப்போம். அவரிடத்திலே நம்முடைய நன்மையை, நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மேன்மையாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.